Good morning, student. Today we are going to see our third unit supplementary spices of India. ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி நம்மளோட தேர்ட் யூனிட்டில் உள்ள த ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் மசாலா பொருட்கள் அப்படிங்கிற அந்த சப்ளிமெண்ட்ரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கவனிங்க, பேஜ் நம்பர் 148, 148வது பக்கத்தில் மேலே ஃபஸ்ட்டு பேராலேருந்து பாருங்கள். In India, spices are the soul of food. When we think of spices, we think of tasty and healthy food. Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. They add flavor and nutrients to dishes without fat or calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. அதாவது நம்மளோட இந்த தமிழ் கலாச்சாரப்படி நம்ம பார்த்தாலே நம்ம உணவே நம்ம மருந்தாக தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம சாப்பிட்ற இந்த இந்தியன் ஃபுட்டில் இருக்கிற இந்த ஸ்பைசஸே ஒரு மருந்தாக தான் நம்மளுக்கு செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம when we think of spices, we think of tasty and healthy food. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்பைசஸுக்கு நம்ம அதிகமாக இடம் தரோம். அதுலேயும் பெப்பர் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமான பெப்பருக்கெலாம் ரொம்ப முக்கியமான இடம் தரோம். many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுனால நம்மளோட ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்மளோட கலோரி இதெல்லாமே ரொம்ப கரெக்டான லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. அப்புறம் பாருங்கள், they added flavor and nutrition to dishes without fat or calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய சத்து கொடுக்கறது எல்லாமே நம்மளோட ஸ்பைசஸில் இருக்குது. இல்லை பாருங்கள், கியூமின் சின்ன சீரகம், மஸ்டர்ட் கடுகு, பெப்பர் மிளகு, க்ளோவ்ஸ் கிராம்பு, ஃபேனல் அப்படின்னா பெருஞ்சீரகம், சின்னமன் இலவங்கப்பட்டை, டர்மரிக் அப்படின்னா மஞ்சள். இது எல்லாமே நம்மளோட சாப்பாட்லையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூட்லையும் நம்ம சேர்க்கறதுனால நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கலோரிஸ் எல்லாமே இது எரிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்மளை நல்ல நம்மளோட உணவுக்கு சுவையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கும் இது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்த பேரா பாருங்க, when it comes to Indian food, the first thing that comes to many people's mind is probably spicy curry. People say curry comes from the Tamil word curry. In Tamil, curry means sauce. It is something that is cooked with a roasted or powdered mixture of spice, condiments and herbs. This mixture of spices can be different in different places. It can be mild or it can be spicy and pungent. It flowers, leaves, roots, bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of flavors: sweet, sharp, hot, sour, spicy, aromatic, tart, mild, fragrant or pungent. When cooked with rice, meat, fish or vegetables, the spicy give the dish a special savory taste. It makes us want to eat more. அதாவது இந்த செகண்ட் பேராவை பாருங்கள், when it comes to Indian food, the first thing that comes to many people's mind is probably spicy curry. அதாவது நம்மளோட இந்திய உணவை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நம்மளோட உணவு எப்படி இருக்குன்னா ரொம்ப காரமாகவும் அதுக்கேற்ற மாதிரி உப்பெல்லாம் சரியாக போட்டு ரொம்ப காரமான உணவை டேஸ்ட்டாக தான் நம்ம சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல்
பீப்புள் சே கரி கம்ஸ் ஃப்ரம் த தமிழ் வேர்ட்ஸ் கரி. அதாவது கரிங்கிற வார்த்தை அது வந்து நம்ம தமிழில் உள்ள கரி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் அந்த ஆங்கில வார்த்தை கரி அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு குழம்பு மாதிரி, அதாவது ஒரு சாஸ் அப்படி எப்படி இருக்கும், சாஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு குழம்பு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் பாருங்கள், பீப்புள் சே கரி கம்ஸ் ஃப்ரம் த தமிழ் வேர்ட் கரி. இன் தமிழ் கரி மீன்ஸ் ஷாஸ். அதாவது நம்ம தமிழ் வேர்டு கரியிலேருந்து தான் கரி அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு வந்திருக்கு அப்படின்றாங்க. அது வந்து இந்த நம்மளோட கறி எப்படி இருக்குன்னா ஒரு சாஸ், அதாவது ஒரு குழம்பு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இட்ஸ் சம்திங் தட் இஸ் குக்டு வித் எ ரோஸ்டட் ஆர் பவுடர்ட் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ். அதாவது நம்ம இந்த இதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட அந்த உணவில் உள்ள வாசனை பொருட்களை எல்லாம் வறுத்து அதை பொடியாக்கி அதுக்கப்புறம் அந்த பொடியாக்குனதை நம்ம குழம்புல போட்டு இன்னும் அதோட சுவையை வந்து கூட்டுறோம். அதாவது அதை வறுத்து பொடியாக்கி நம்ம குழம்புல போடுறோம். அப்புறம் காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். அதாவது அது கூட நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. அதாவது புளி, தக்காளி இந்த மாதிரி நம்மளோட குழம்புல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடியதான் காண்டிமெண்ட்ஸ். இதெல்லாம் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் அதோட சுவை வந்து கூடுது. அப்புறம் ஹேர்ப்ஸ், இதெல்லாம் இயற்கையான அந்த மூலிகை தன்மை உள்ள அந்த இதெல்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணுறோம். திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அந்த ஸ்பைசஸோட அளவை கூட்டுறது குறைக்கிறது ஒவ்வொருத்தங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. இட் கேன் பி மைல்டு ஆர் இட் கேன் பி ஸ்பைசி அண்ட் பஞ்சன்ட். இது எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப உரப்பாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு உரப்பு இல்லாமல் பிடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. இது எல்லாமே எங்கேருந்து வருது, எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இந்த ஸ்பைசஸை எப்படி வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of spices. அதாவது நம்ம பூக்கள், இலைகள், வேர்கள், பார்க் அப்படின்னா மரப்பட்டை, அதாவது மரப்பட்டைகள், அப்புறம் விதைகள், இது மூலியமாக நம்ம வந்து இந்த ஸ்பைசஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி இடங்கள்லேருந்து எடுத்து நம்ம வித்தியாசமான உணவுகளை வந்து நம்ம தயார் பண்ண முடியுது. அதாவது இந்த ஸ்பைசஸ் மூலிமா ஸ்வீட், ஷார்ப், ஹாட், ஷோர், ஸ்பைசி, அரோமேட்டிக், டார்ட், மைல்டு, ஃப்ராக்ரண்ட் ஆர் பஞ்சன்ட். இந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரத்துக்கு நம்மளோட உணவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பைசஸை இனிப்பாவோ, புளிப்பாவோ, உரப்பானதோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை தயார் பண்ணிக்கிட முடியுது. when cooked with rice, meat, fish or vegetables, the spices give the dish a special savory taste. It makes us want to eat more. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ரொம்ப சுவை உள்ள உணவாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு உதவுது. இந்த உணவு வந்து இன்னும் நம்ம சுவை உள்ளதாக நம்ம வந்து மாற்றும் போது இன்னும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த உணவுகள் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுவையான உணவு தயாரிக்கிறதுனால நம்மளை அது மேலும் மேலும் சாப்பிட்றதுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா கவனிங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிசியஸ் ஃபுட், அதாவது ரொம்ப சுவையான உணவு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு நினைவு வரும். கவனிங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிசியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். அதே நேரத்தில் இன்னொன்று நம்மளுக்கு நினைவு வரும். இந்த ஸ்பைசஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த ஸ்பைசஸை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சியில் நிறைய பேர் இறங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நம்மளுக்கு நினைவு வரும். மெனி ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் வாயேஜஸ் ஆஃப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி வேர் மேட் டு கான்க்வேர் த ஸ்பைசஸ் ட்ரேட் அண்ட் த ரேஸ் டு பிகேம் இட்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாயேஜஸ் அப்படின்னா என்னென்னா கடலில் பயணம் செய்கிறவங்க. கடல் பயணம் வந்து நிறைய கடல் பயணம் வந்து
இந்த ஸ்பைசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் த காலனைசேஷன் ஆஃப் த அமெரிக்காஸ் அண்ட் ஆசியா ஹேட் இட்ஸ் ரூட்ஸ் இன் த ஸ்பைசிஸ் ட்ரேட். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவையும் ஆசியாவையும் காலனைசேஷன் பண்ணதுக்கு காரணமாக இருந்ததே இந்த ஸ்பைசிஸ் ட்ரேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் இன் 1492 Columbus went west to find India and pepper but ran into America and the Chile. அதாவது 1492 வருஷத்தில் போர்ச்சுகல்லேருந்து கொலம்பஸ் அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்புகிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவையும் பெப்பரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதனால் அவர் இந்தியாவையும் பெப்பரையும் தேடி போர்ச்சுகல்லேருந்து வாயேஜர்னு கடல் பயண மார்க்கத்தில் வராரு. அப்புறம் என்ன நடக்குன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக, அதாவது எதிர்பாராத விதமாக அவர் அட்லாண்டிக் கடலை கடந்து போய் அங்கே போகும்போது பார்த்தா வேறு இடத்துக்கு மாறி போயிடுறாரு அட்லாண்டிக் தாண்டி. அப்போந்தான் அவர் அங்கே அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போய் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே சில்லிங்கிற காரமான மிளகாவையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போந்தான் மிளகாங்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கடுத்து வாஸ்கோடா காமா 6 years later went around Africa to reach Kozhikode, the home of pepper. அப்புறம் அதிலிருந்து ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு வாஸ்கோடா காமா அப்படிங்கிற ஒரு சேலரை அனுப்புகிறாங்க. அவர் நேராக இந்தியாவில் கோழிக்கோடில் கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடில் அவர் இறங்குறாரு. இறங்கி அங்கே இருக்கிற பெப்பரை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் பாருங்க, தோஸ் வாயேஜர்ஸ் entered the very profitable trade that the Arabs and Romans had built up over the centuries. ஆனால் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அரேபியர்களும் போர்ச்சுகீசியர்களும் இந்த வாணிபத்தில் ரொம்ப முன்னோடியாக இருந்தாங்க. ஆனால் இவங்களோட வருகைக்கு பிறகு அவங்களோட வியாபாரம் அப்படியே நின்றுருச்சு. அப்புறம் தே செட் த ஸ்டேஜ் ஃபார் த நியூ வேர்ல்டு. அப்புறம் இவங்க புதுசாக ஒரு வியாபார உத்தியவேன்னு புதுசாக ஒரு வியாபாரத்தையே உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டு யூ திங்க் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஸ்பைசிஸ் ட்ரேட் செட் த ஸ்டேஜ் ஃபார் அ நியூ வேர்ல்டு. அதாவது புது உலகத்து எப்படி இந்த ஸ்பைசிஸ் ட்ரேடால் உருவாச்சு அப்படின்னு பாருங்கள். ஸ்பைசிஸ் வி ஆர் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ட்ரேட். Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textiles as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. அதாவது ரோமன் சிவிலைசேஷத்துக்கு முன்னாடியே இந்த நம்மளோட ரோமானியர்களோட சிவிலைசேஷத்துக்கு முன்னாடியே, அதாவது கிரேக்க ரோமானிய நாகரிகத்துக்கு முன்னாடியே 7000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா இந்த ஸ்பைசிஸ் மெசொப்பட்டோமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட் அண்ட் அரேபியா இந்த நாடுகளோட வாணிபம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பைசிஸை மெசொப்பட்டோமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட் அண்ட் அரேபியா இந்த நாடுகளோட 7000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட இந்தியா வாணிபம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃப்யூம்ஸும் டெக்ஸ்டைல்ஸும் வியாபாரம் நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் இருந்துச்சு. இது ரோமன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே இது நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், இந்தியன் ஸ்பைசிஸ் அண்ட் இன் ரைட்டிங்ஸ் டேட்டிங் பேக் டு த ரோமன் எம்பையர்ஸ் இன் த ஃபஸ்ட் சென்ச்சுரி டாக் அபவுட் த க்ளோஸ். அதாவது இந்திய இதிகாசங்கள்லையும் சரி அல்லது ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் இருந்த ரோமானியர்களோட இதிகாசங்கள்லையும் சரி நம்மளோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராம்பு இந்த மாதிரி வாசனை திரவியங்களை பற்றி அப்பமேனு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த
ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே thousands of years ago the great masters of Ayurveda had listed the use of the spices for cooking and in medicine. நம்ம ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேதிக்லேயும் மருத்துவங்கள்லையும் இந்த ஸ்பைசிஸை எப்படியெல்லாம் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். while those spices are ready available today, there was a time when people risked their lives to get Indian spices. During the Middle Age, a pound of ginger was worth the price of a sheep. A pound of mace was equal to the price of 3 sheep or half the price of a cow. Pepper was the crown jewel of all spices. அந்த பேரை பாருங்கள். while those spices are ready available today, அதாவது நம்ம இப்போ கடைக்கு போன உடனே இந்த ஸ்பைசஸ் நம்மளுக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ் இந்த வாசனை பொருட்களில் என்ன இப்போ மிளகோ இல்லை கிராம்பு பட்டை எதுனாலும் நம்ம உடனே வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் முன்னாடி காலத்தில் அது கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. There was a time when people risked their lives to get Indian spices. ஆனால் ஒரு காலத்தில் இந்த இந்தியன் ஸ்பைசஸ் கிடைக்கிறதுக்காக மக்கள் அவங்களோட உயிரையே பணைய வச்சு கடல் மார்க்கமாக கண்டுபிடிச்சிட்டு இதை கொண்டு போனாங்க. டூரிங் த மிடில் ஏஜ், அதுலேயும் மிடில் ஏஜில் பார்த்தா எ பவுண்ட் ஆஃப் எ ஜிஞ்சர் வாஸ் ஒர்த் த ப்ரைஸ் ஆஃப் எ ஷீப். மிடில் ஏஜில் பாருங்கள் டூரிங் த மிடில் ஏஜ் எ பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர் வாஸ் ஒர்த் த ப்ரைஸ் ஆஃப் அ ஷீப். அதாவது மிடில் ஏஜில் ஒரு பவுண்டு ஜிஞ்சர் ஒரு ஆட்டோட விலைக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. அப்போ ஜிஞ்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக இருந்ததுனால ஒரு பவுண்டு ஜிஞ்சர் ஒரு ஆட்டோட விலைக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ பவுண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 450 கிராம், அதான் 450 கிராமை தான் 450 கிராம், அதை தான் ஒரு பவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, அப்புறம் பாருங்கள், எ பவுண்ட் ஆஃப் மைஸ் வாஸ் ஈக்குவல் டு த ப்ரைஸ் ஆஃப் 3 sheep ஆர் half த ப்ரைஸ் ஆஃப் எ கவ். அதாவது எ பவுண்ட் ஆஃப் அ மேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாதிக்காய். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதிக்காய் மாதிரியான இந்த வாசனை பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆட்டோட ரேட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. இந்த மாதிரி ஜாதிக்காய் இந்த மாதிரியான பொருட்களோட ரேட் கிட்டத்தட்ட 3 ஆட்டுக்கு ஈக்குவல் ரேட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பசுவோட விலையில் பாதி விலை கொடுத்து தான் மக்கள் இதை வாங்கிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ தூரம் ரொம்ப டிமாண்டான நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் இருந்திருக்கு. அதுலேயும் பெப்பர் வாஸ் த க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். அது மட்டும் இல்லாமல் பெப்பர் மட்டும் எப்போதுமே ஒரு ஸ்பைசஸ்க்கெல்லாம் ஒரு கிங்காக, ஒரு ராஜாவாக இருந்திருக்கு. எல்லா ஸ்பைசஸையும் விட ரொம்ப சிறப்பானதாக இருந்தது என்னது அப்படின்னு பார்த்தா நம்மளோட இந்த பெப்பர், இந்த மிளகு தான். அதுதான் உள்ளதுலேன்னு ஒரு எல்லா ஸ்பைசஸுக்கும் ஒரு ராஜா மாதிரி திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம பாக்கி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.